அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்குரிய வேர் டு ஸ்டடி தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம இந்த வார டெஸ்ட்டுக்கு நம்ம யூனிட் 6 கொடுத்துருக்கோம்ப்பா. உங்களுக்கு 1 by 1 நம்ம 50 days ஸ்டடி பிளான் கொடுத்து நம்ம வாரத்துக்கு 3 டெஸ்ட்டு வீதம் வச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. இப்போ இந்த வாரம் நம்ம ஜிஎஸ்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 கொடுத்துருக்கோம்ப்பா. அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல் சார்ந்து நம்ம படிப்போம். இது நம்ம தைரியமாக நம்பி படிக்கலாம்ப்பா. ஏன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புக் ப்ரூஃப் தான், அதாவது ஸ்டடி பிளான் தான். அதனால் நம்ம இதை நீங்கள் எளிமையாக நம்பி படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம டிஎன்பிஎஸ்சி டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஸ்கூல் புக்கில் அதாவது 6th ஸ்டாண்டர்டா 7th ஸ்டாண்டர்டா எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, எந்த லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த இதில் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற டாபிக் கீழே நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற லெசன், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுங்கிற லெசனும், அகெயின் 6th பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடு சங்ககாலம், 7th லெசனில் 7th புக்கில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படிங்கிற லெசனு, 8th புக்கில் கிராம சமூகம் வாழ்க்கை முறையும், 9th புக்கில் தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு, 11th புக்கில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், ப்ளஸ் நம்ம எத்திக்ஸ் புக்கும் நம்ம படிக்கணும்ப்பா. 11th எத்திக்ஸ் புக்கில் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் அப்படிங்கிற லெசனும், தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற 2 லெசனுமே எத்திக்ஸ் புக்கில் படிச்சிருங்கப்பா. ப்ளஸ் 2 எத்திக்ஸ் புக்கில் தமிழர் கலைகள் அப்படிங்கிற லெசன் படிச்சிருங்க. அகைன் 11th எத்திக்ஸ் புக்கில் திருவிழாக்கள் அண்மைக்கால அறநெறி போக்குகள் அப்படிங்கிற லெசன் எல்லாமே நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸ் அடிப்படையில் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே இந்த லெசனுக்குள்ளே நம்ம கவர் ஆயிரும். இதை மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்கள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அந்த டாபிக் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to +2 வரைக்கும் இருக்கிற இலக்கியம் தொடர்பான தமிழை நம்ம படிக்கணும். இது தமிழ் புக்கில்ப்பா. தமிழ் புக்கில் கொடுத்துருக்கிறது. இதற்கு தமிழ் பாடத்தை படிப்பது போதுமானதாக இருக்கும். நம்ம தமிழ் புக்கில் இலக்கியம் சார்ந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படித்தா போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் அப்படிங்கிறதுல திருக்குறளில் அதிகமாக கேள்வி வரும் என்பதால் அதில் நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம 6th to +2 நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுலேயுமே கவர் ஆகிற திருக்குறள் நம்ம படிச்சிடணும். ப்ளஸ் நமக்கு இலக்கியத்துலேயுமே திருக்குறள் எங்கெங்கே கவர் ஆகுது, அதாவது எக்கனாமிக்ஸ் புக்கிலலாம் சில திருக்குறள் வரும், அந்த திருக்குறளும் சேர்த்து நீங்கள் படிச்சிருங்க. அகைன் டாபிக் பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாபிக் 10th புக்கில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசனும், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ங்கிற லெசன், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது 2015 பதிப்பில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த பதிப்பு இருந்துச்சுன்னா அதில் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்போ இருக்கிற நியூ எடிஷனில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், +2 ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு இருக்கும்ப்பா. அது கிடச்சிச்சின்னா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லி அதே +2 ஓல்டு புக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிறது எந்த லெசனில் கவர் ஆகுதுன்னா 8th சோசியல் புக்கில் மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசன்லையும், 10th ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள்ங்கிற லெசனும், +1 ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற லெசன்லையுமே கவர் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதை கவனமாக படிச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற லெசனும், 6th புக்கில் தமிழ் புக்கில் வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த லெசன் படிச்சிருங்க. ப்ளஸ் 7th புக்கில் தமிழ் புக்கில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் தமிழில் ஓல்டு புக்கில் 2015 எடிஷனில்
இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து கவர் ஆகும்ப்பா. அதை படிச்சிருங்க. 9th புக்கில் ஓல்டு எடிஷனில் தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள் 2 பேரை பற்றியுமே கொடுத்துருப்பாங்க. அதையும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் பரிமாணம், தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இந்த 2 இயக்கங்களும் அடிப்படையான கொள்கைகள் அப்படிங்கிற டாப்பிக்கு ப்ளஸ் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள், இது எல்லாமே நமக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம் அப்படிங்கிற லெசனும், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன்லையும் கவர் ஆகுதுப்பா. +1 பால்ட்டியில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற லெசனு, +2ல் ஹிஸ்ட்ரி புக்கில் நீதி கட்சியின் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா. இது ஹிஸ்ட்ரி புக்கு ஓல்டு எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. +1 பால்ட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும் லெசன் இருக்கும். அது +1 எத்திக்ஸ் புக்கில் அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படிங்கிற லெசனு, +1 எத்திக்ஸ் புக்கில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிற லெசனும், 12th ஹிஸ்ட்ரியில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசன் எல்லாமே இந்த டாபிக் கீழே கவர் ஆயிடுது. சரிங்களா? இப்போ நம்ம யூனிட் 6ல் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ப்பா. இந்த வாரம் வந்து நம்ம யூனிட் 6 தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லெசன் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து படிச்சிருங்க. இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரியோ இல்லை உங்களுக்கு ஒரு புரிதல் மாதிரியோ ஒன்லைனில் இருக்கிற மாதிரி நம்ம தொகுத்து இந்த வாரம் வீடியோ கொடுத்துருவோம்ப்பா. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.